பேர வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக தன்னுடைய சகோதரரோடு காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இரண்டாவது நாளாக சகோதரர் அசோக்குமாரோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன், நேற்று ஆஜரான பொழுது 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. இன்றைய தினம் எப்போது ஆஜரானாங்க? இன்னைக்கும் விசாரணை ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? என்ன விவரம்? வணக்கம். தாவைக்க எம்எல்ஏ பேரம் பேசிய வழக்குல நிபந்தனை அடிப்படையில முன்ஜாமீன் பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் இன்று காலை 2வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன் கையெழுத்திட்டார். தற்போது அவருடைய விசாரணையானது போலீசார் நடத்த இருக்கிறார்கள். இது 2வது நாளாக ஆஜரித்து விசாரணை அதிகாரி முன்பு அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். நேற்று காலை ஆஜராகிட்டு அதுக்கப்புறம் அவருடைய விளக்கத்தை கொடுத்து அவருடைய விசாரணை நடைபெற்றது. அதுக்கப்புறம் அதே போல நேற்று மாலை ஆஜரான போது தான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவருடைய விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். அதே போலதான் தினமும் அவர் ஆஜராகி கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் போலீசாருடன் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். பல கட்ட கேள்விகளை கேட்டு அது மட்டும் இல்லாமல் பல கட்ட விசாரணைகள் நடைபெற இருக்கிறது. துணை ஆணையர் தலைமையில் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் தலைமையில போலீசாருடன் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். பல கேள்விகளை கேட்டு தொடர்ந்து அவருடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. காலையிலும் மாநிலம் 2 வேளையுமே நீதிமன்ற உத்தரவின்படி அவர் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி அவர் கையெழுத்திட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லியது. இவர்கள் தரப்பிலுமே ஒத்துழைப்பார் என்று சொல்லி முன்ஜாமீன் பெற்றார்கள். இப்ப தற்போது அவர் 2வது நாளாக இன்று காலை அவர் ஆஜராகி இருக்கிறார். அதே போல இந்த விசாரணை முடிந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மாலை ஆஜராகி மறுபடியும் கையெழுத்திட்டு அவர் விசாரணை அதிகாரி முன்பு அவருடைய அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒத்துழைத்து பதிலளிப்பார். அது மட்டும் இல்லாம விசாரணைக்கு ஒத்துழைப்பார். இதே போலதான் தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட என்னைக்கு வரைக்கும் எந்த டைம் ஃப்ரேம் இருக்கும் நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் ஃப்ரேம் இருக்கும் தொடர்ந்து போலீஸ்க்கு அவர் ஒத்துழைப்பார். அதன் பிறகு நீதிமன்றம் சென்று அவர் இந்த ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்குமே தொடர்ந்து அதை பார்ப்பாங்க. அவங்க சைட்ல இருந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி சைட்ல இருந்து தாவைக்கா பேரம் பேசிய வழக்குல முக்கியமாக அசோக்குமார் மற்றும் அவருடைய அசோக்குமாரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய இந்த 2 பேர் தான் போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தான் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் ஏற்கனவே கைது பண்ணாங்களோ அவங்களாம் நீதிமன்ற காவல் எடுத்து அவரிடம் விசாரணை செஞ்சதுல பல தகவல்கள் அவர்களிடம் திரட்டப்பட்டிருந்தது. அதை வைத்துதான் போலீசார் தற்போது இவர்களும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விசாரணை இன்று 2வது நாளாக செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.